வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது வந்து பொது பலன்கள், ஜென்ரலாக வந்து என்னன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள், உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். அதுவும் சூரியனோட சேரும்போது தேவையில்லாமல் பேசுகிறது, ஏடாவிடமாக பேசுகிறது, கணவன் மனைவியினுள்ள ஒரு வாக்குவாதம், ஏடாவிடமான வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பாக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அவ்வளோதான், வேற இடம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து 5லே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுமாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கைகூடி ரொம்ப சந்தோஷங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்பு, ஏதாச்சும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். புது பிஸ்னஸ் வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சமாக 2ல் இருக்கும்போது ஒரு சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களோ, ஒரு பெரிய வருமானம் சம்மந்தமான விஷயங்களோ அவங்க அப்பா அம்மானால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஆதாயம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து அப்பாவுடைய உடல்நலம், ஸோ அப்பாவுக்கு உடம்பு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதனால் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5, 8ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்தா 5, 8ஆம் அதிபதி ராசியில் புதன் ராகு இருக்கும்போது குழந்தைங்க சில நேரத்தில் எமோஷனாக ஏதாச்சும் பேசிடும். ஸோ அதனால் வந்து நடாதி இந்த பயவுள்ள இப்படி பேசிட்டான்னு ஒரு மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயம், நல்ல வேலை, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபத்தை கொடுக்குற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. மற்றபடி வந்து குடும்பத்துக்காக நிறைய பேர் ஒரு எமோஷனல் சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் அதனால் எல்லாமே அச்சு தூள் கலப்பிட்டு வந்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் வந்து 2ல் உச்சனும் போது நல்ல வருமானங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல வருமானங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே இருக்கும். அதே மாதிரி வந்து அப்பாவோட உடம்பு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தசாபதி பலன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி, சூரியன் வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் 2ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயம் நல்ல லாபம் கிடைச்சாலும் குடும்பத்தில் உள்ளவர்கிட்டும் பேசுகிறதுனால நிறைய வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வாக்குவாதங்களை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபதியில் நல்ல விஷயங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி, செவ்வாய் வந்து 3, 10ஆம் அதிபதி. அவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னும் போது அவங்க ராசியிலே இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள் ஏற்படுறது. ஸோ இப்படி இருக்குமா, அப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, இப்படியான ஒரு சந்தேகத்தை ஏற்படுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய வாய்ப்புகள் நிறைய வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும். ஸோ அதை நம்ம எப்படியாச்சும் ரெடி பண்ணி வச்சுக்கணுன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னம் வந்து ராகு தேசாபுத்தி இருந்தாங்க. ராகு வந்து ராசியிலே இருக்குது, அது புதனுடைய இருக்கும்போது நெகட்டிவிட்டியாக கொஞ்சம் திங்க் பண்ணுவீங்க. ஏதாச்சும் இப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, ஒரு எமோஷனான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தும். புத்தி கரெக்டாக வேலை செய்யாது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக வந்து யோசித்து எந்த விஷயமும் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைங்களோட விஷயத்தில் வந்து ரொம்ப எமோஷ்னலாகும். ஸோ அந்த எமோஷ்னலாக வந்து ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் கும்ப லக்னமாக இருந்து குரு தேசாபதியும், குரு வந்து சுப நிகழ்ச்சியில் நடத்துறதுக்கான வாய்ப்பு, குழந்தையோட சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து சனி தேசாபதி இருந்தாங்க. சனி வந்து 2ல் இருக்குங்க. ஸோ 2ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் எமோஷ்னலாகவும் சண்டை போகிற மாதிரி பேசுவீங்க. கும்ப லக்னமாக இருந்து புதன் தேசாபதியும், புதன் 5, 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது, அதுவும் ராகுவோடு இருக்கும்போது குழந்தைகளுடைய சமாச்சாரங்கள் வந்து எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எமோஷனாகவும் மனசு கொஞ்சம் நோகத்தான் செய்யும். அதே மாதிரி வந்து கும்ப லக்னமாக இருந்து கேது தேசாபதினு 7 இருக்கும்போது
கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் வாக்குவாதங்கள், அந்த ஆள் வந்து எதாவது பேசினாலும் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு இது இருக்கும். பட் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது, என்ன பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு பொருளாதாரம், பணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி இருந்தாலும் சுக்கிரன் வந்து 4, 9, 2 இருக்கும்போது நல்ல வருமானம் வரும். அப்பா அம்மானா நல்ல வருமானங்கள் எல்லாமே நல்லா இருந்தாலும் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து எப்போதுமே சொல்கிறதாங்க, ஒரு சாமி உங்களுக்கு பிடிச்ச எந்த சாமி வருதோ ஸோ அந்த சாமியை வந்து மனசார வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணணும். மனசு ஒன்றி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு வந்து கட்சியில் வந்து அதை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அந்த சாமியை நம்மளை கூப்பிட்டு போகிறது தான் உண்மையான விஷயம். அது டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் உணர முடியும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து திதிகள். ஸோ திதிகள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும், அதுவும் அஷ்டமி திதியை பார்த்து நிறைய பேர் வந்து பயந்து ஓடுறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், ஒரு அட்வொகேட் ஒரு கேஸ்க்கு ஃபைல் பண்ணுறது, ஒருத்தரை எதிர்த்து ஒரு விஷயத்தை பண்ணணுன்னா அஷ்டமி திதி மாதிரி ஒரு சூப்பரான திதி பார்க்கவே முடியாதுங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து திதிகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எல்லோருமே வந்து திதியை வந்து பிளைண்டாக வந்து இந்த திதி வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதுக்காக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நல்ல விஷயங்கள், ஒரு வேலைக்கு செய்கிறது, ஒரு வெளிநாடு பயணம், இதெல்லாம் வந்து இந்த திதியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறதும் ரொம்ப தப்பான விஷயம். அதில் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். திதிங்கிறது வந்து நல்லா முதல்ல புரிஞ்சுக்கங்க. திதிங்கிறது வந்து நம்ம முன்னோருடைய கர்மாவை நம்ம தாங்கி வந்திருப்போம். அப்போ வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் திதியோட வேலையை. அப்படி பார்க்கும்போது எல்லோருக்குமே வந்து ஒரு திதியில் பிறந்திருப்போம். அந்த திதி வந்து ஒரு 2 ராசியை எஃபெக்ட் பண்ணும். அதை தான் திதி சூனியம் நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த திதி சூனியம்ங்கிறது வந்து இன்பில்ட்டாக வரும். ஸோ வம்சாவழியில் வந்து இன்பில்ட்டாக வந்து ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். அதில் வந்து நமக்கு அது ஒரு மைனஸுங்கிறது வந்து ஒளிஞ்சிருக்கும். அது வந்து உங்களுக்கு தாத்தா பாட்டி 2 வகை அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு செஞ்சவருடைய கர்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த பாதிப்பு வந்து அந்த ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக காட்டும். அது எந்த மாதிரி விஷயத்தை பாதிக்கணும் போது ரொம்ப பெருசாலாம் பாதிக்காதுங்க. ரொம்ப ஜென்ரலான விஷயம் என்னென்னா, திதி சூனியங்கிறது வந்து 6, 8, 12 அந்த மாதிரி இடங்களில் போகும்போது, அந்த அதிபதிகள் போகும்போது ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படும். அது திதியை வச்சு சொல்கிறது. அதே மாதிரி திதி சூனிய ராசி 2 வருது. இப்போ உதாரணம் சொல்ல போனால் திதி சூனியங்கிறது வந்து ஒரு திருதியை திதின்னு வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த திருதியை திதியில் வந்து ஒரு மகரமும் சிம்மமும் வந்து பார்த்திங்கன்னா திதி சூனியமாக வருங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அன்றைக்கி இப்போ ஒரு விஷயத்தை வந்து அன்றைக்கி பண்ண போகிறீங்க, திருதியை திதி அன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது லக்னம், இப்போ டெய்லி வந்து சூரியன் உதிக்கிற நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஒவ்வொரு கட்டமாக வந்து அந்த லக்னம் நவுந்துக்கிட்டே வரும். அந்த பர்டிகுலர் லக்னம் வந்து சிம்மத்திலேயோ மகரத்துலேயோ பிரயாணிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் வந்து திதியில் வந்து மெயினான விஷயம். அதை விட்டுட்டு வந்து பிளைண்டாக இந்த ஒரு திதியை வச்சுக்கிட்டு ஒரு நாளை வேஸ்ட் பண்ணுறது வந்து ஹம்பக்கான விஷயம். அதில் வந்து ஒரு சில திதிகள் வந்து சுப முகூர்த்தங்களை தவறுங்கன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தசி திதி, அது வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் மெயினாக அந்த சதுர்த்தசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெயினாக வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு திதி. ஏன்னா அது 4 கட்டங்கள் வந்து திதி சூனியமாக மாறும். ஸோ அதனால் வந்து அது மேக்ஸிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணிங்க. அதுதான் ரொம்ப மேஜராக அது எல்லாருமே சொல்கிறது. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, நவமி திதி வந்து கூட பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு அவசியம். பட் அந்த லக்னம் வந்து அது மேலே போகாமல் இருக்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த லக்னமோ சந்திரன் நட்சத்திரம் சந்திரனோ அங்கே பிரயாணிக்கிற காலங்களில் நீங்கள் செய்கிற காரியங்கள் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். அதுவும் உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 மாறும்போது கண்டிப்பாக அங்கே பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டை பண்ணும். அதேமாதிரி திதி சூனிய ராசிகளில் அந்த கிரகங்கள் பிரயாணிக்கிற நேரம், ஸோ அது வந்து அந்த டைம்லேயும் உங்களுக்கு வந்து பாதிக்கும். இல்லாட்டி மற்ற எந்த நேரத்துலையும் எப்போதுமே வந்து திதி சூனியமோ திதியோ வந்து உங்களை பாதிக்கவே பாதிக்காது. இன்னும் கேட்டால் அஷ்டமியிலலாம் வந்து ஒருத்தனை எதிர்த்து கேஸ் போடுறது, ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட அட்டகாசமாக ஜெயிச்சுட்டு வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம். எதிரிகளை வெல்ல அஷ்டமி திதியை விட்டால் வேறு நல்ல திதியே கிடையாது, அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் அந்த திதிக்கான திதி சூனியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்போது லக்னமோ சந்திரனோ அங்கே ட்ராவல் பண்ணும்போது அப்போ அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்ற டைமில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுதான் இதில் உள்ள சூட்சமே. அதனால் ஒரு பிளைண்டாக போயிட்டு ஒரு திதி அப்படியே வந்து கெடுதல் பண்ணுங்கிறத நம்புறது ரொம்ப தப்புங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை தான் வந்து என்றைக்குமே அவசியம். டெய்லி பிரார்த்தனை பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் சிறப்பான விஷயங்கள் நடக்க வாழ்த்துக்கள். ஸோ மற்றபடி என்னங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.